சுவையான புடலங்காய் விதை சட்னி 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் 3 போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கட்டும். இப்போ தக்காளி 1 போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காய் விதையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.